Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தியான கீரை அடை தோசை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே கீரை ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்க சாப்பிடலன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். கீரை அடைக்கி துவரம்பருப்பு அரை கப், கடலைப்பருப்பு அரை கப்பு, பாசிப்பருப்பு அரை கப், உளுந்து 1/4 கப், பச்சரிசி அரை கப், இட்லி அரிசி 1 கப்பு. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 5 வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகா வத்தல், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது நல்லா ஊறட்டும். ஒரு 3லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறன்னு இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அங்கங்கே பருப்பு எல்லாமே இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. இப்போ இதில் நாம் கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் நான். அதை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்குவோம். இப்போ நம்மளோட அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை சுட்டுக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பரட்டி போட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளோட கீரை அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.